Hi, are you all ready to listen to a story? எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நாம் எப்பொழுதும் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் பயப்படும் பொழுதோ அல்லது ஆபத்தான சூழ்நிலைகள் வரும் பொழுதோ நாம் ஞானத்தை உபயோகிக்க மறந்து விடுகிறோம். அதற்கு நமக்கு ஞானம் தேவை. காலத்தை பிரயோஜனப்படுத்தி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். Many times when we are in fear or in some trouble, we forget to use the wisdom, and for that we should have acquired wisdom. We should use wisdom at the right time and be wise always, because whatever is happening around is not good. So we have to be very careful. அதனால் நாம் மிக ஜாக்கிரதையாக இருந்து யோசித்து செயல்பட வேண்டும். So we have to be very careful, think and then act. Everything has a positive solution. எல்லா சூழ்நிலைக்கும் நன்மையான ஒரு முடிவு உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். Let us see what the Bible says. Ephesians 5:15 and 16 says, "See then that you walk circumspectly, not as fool, but as wise, redeeming the time, because the days are evil." எபேசியர் 5:15-16 சொல்லுகிறது, ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவை ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். So we have to be very careful and wise. அதனால் நாம் ஞானம் உள்ளவர்களாய் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு சட்டம் இருந்தது. அந்த ராஜ்யத்தின் அரசர் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யலாம். அவர் ஆட்சி காலம் முடிந்த பின்பு அக்கறையில் ஒரு நதியின் அக்கறையில் ஒரு காடு இருந்தது. அந்த காட்டிற்குள் அவர்கள் விடப்படுவார்கள். அந்த காட்டினுள் இருக்கும் கொடிய மிருகங்கள் இந்த முன்னாள் ராஜாவை கடித்து தின்றுவிடும். இதுதான் அந்த நாட்டின் சட்டம். There was a big kingdom and there was a law in that kingdom that there will be a king, and after 5 years he can rule the country for 5 years, and after 5 years he will be left on the other side of the river. There was a big forest on the other side, and the animals there, the wild animals there, used to kill this king who has completed his 5 years. And this was the law. And many people did not want to become the king because they will be losing their life after 5 years. 5 வருடத்திற்கு பின் அவர்கள் உயிர் போய்விடும் என்பதற்காக பலர் ராஜாவாய் இருப்பதற்கு மறுத்துவிட்டார்கள், பயந்து கொண்டிருந்தார்கள். The people were afraid to become the king. And every time when a king completes his 5 years, a boatman used to ride the person across the river and drop him on the other side. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு பின்பும் ஒரு படகோட்டி அந்த முன்னாள் ராஜாவை ஏற்றிக்கொண்டு அந்த படகை அந்த நதியை தாண்டி கொண்டு போய் அவர் விடுவார். அவர் அந்த படகை ஓட்டிக்கொண்டு போகும் ஒவ்வொரு முறையும் அவர் கவனித்திருக்கிறார். அதில் செல்லும் ராஜா மிகவும் பயந்து கொண்டு அழுது கொண்டு இருப்பார். ஏனென்றால் அவர் இறக்கப் போகிறார் என்ற பயத்தில். Every time the boatman used to see that the king used to be very sad, and some people used to cry because they are going to lose their life, and nobody was ready to become the king. அதனால் யாரும் ராஜாவாகுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. கடைசியில் ஒரு மனிதன் முன்வந்தான், நான் இந்த நாட்டின் ராஜாவாக ஆட்சி செய்கிறேன் என்று. Finally a man came forward and said,
let me be the king of this country for the next 5 years. And everyone accepted him as the king. And his rule was the best out of all the kings who have ruled the country. அவர்கள் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த மனிதனின் ஆட்சிதான் மற்ற ராஜாக்களின் ஆட்சியை விட மிகவும் செழிப்பும் நன்மையுமாக இருந்தது. ஆனாலும் சட்டத்திற்கு உட்பட்டு அவன் 5 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த காட்டினுள் விடப்பட வேண்டும். So as by law he has to be left inside the dangerous forest after 5 years. And as usual he was given a big feast and he was given a grand send off in the boat. வழக்கமாக கொடுப்பது போல் அவனுக்கு ராஜ விருந்து அளிக்கப்பட்டது. மக்கள் எல்லோரும் கூடியிருந்து அவரை வழி அனுப்பினார்கள். அவன் அந்த படகில் ஏறி உட்கார்ந்து அந்த படகு அந்த காட்டை நோக்கி செல்ல துவங்கியது. அவன் சந்தோஷமாக சிரித்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டே வந்தான். அந்த படகோட்டியிடமும் பேசிக்கொண்டே வந்தான். The king got into the boat and the boat started moving. The king was very happy. He was singing song and he was also talking to the boatman. And the boatman asked, "Sir, I have been taking the kings after their reign in this boat for many years, but I have never seen a king who was so happy." அந்த படகோட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் கேட்டான், ஐயா, நான் பல வருடங்களாக இதே படகில்தான் ஆட்சி செய்த முடித்த பின் அந்த ராஜாக்களை ஏற்றி அந்த காட்டிற்கு கொண்டு சென்று இருக்கிறேன். ஆனால் ஒருவரும் உங்களைப் போல் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை என்று. அதற்கு அந்த ராஜா சொன்னார், The king explained, I ruled for 5 years. The first year I sent some hunters and killed all the animals, the wild animals that was in that forest. And the second year I sent some farmers and cultivated the land there and food is ready there. And the third year I sent some engineers and I built a palace for myself and a city there so that people can live. And for the next year I sent some people who can stay there and they can also serve me after I go. The 5th year they were all preparing the forest for my arrival. அதற்கு அவன் சொன்னான், நான் 5 வருடங்கள் ஆட்சி செய்தேன். முதல் வருடத்தில் நான் சில வேட்டைக்காரர்களை அனுப்பி இந்த காட்டில் உள்ள அனைத்து கொடிய மிருகங்களையும் கொன்றுவிட்டேன். 2ஆம் வருடம் சில விவசாயிகளை அங்கு அனுப்பி அங்கு நான் பயிர் வைத்து உணவை நான் உற்பத்தி செய்ய வைத்தேன். 3ஆம் வருடம் சில கட்டடம் கட்டும் மனிதர்களை அங்கு அனுப்பி எனக்கு ஒரு பெரிய அரண்மனையும் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு சில வீடுகளையும் கட்டி கொடுக்க சொன்னேன். பின்பு நான் சில மக்களை அங்கு அனுப்பி எனக்காக பணிவிடை செய்வதற்காக அந்த இடத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினேன். அதனால் அந்த 5 ஆண்டுகளில் நான் இங்கு ஆட்சி செய்த 5 ஆண்டுகளில் நான் ஒரு ராஜ்யத்தை எனக்கென்று உருவாக்கி கொண்டேன். அதனால் நான் அங்கு சென்றவுடன் ராஜாவாக செல்வேன். அதுவும் என் உயிர் உள்ளவரை நான் ராஜாவாக இருப்பேன், நான் மரிக்கப் போவதில்லை என்று. And he also said, now I am going there as a king. I am not going to die. I am going to be the king of that place till my natural death comes. So I have utilized the days that I have been here as a king to build my own kingdom, and my family members are also waiting there for my arrival. அது மாத்திரமல்ல, என் குடும்பத்தினரும் அங்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள் நான் வருவேன் என்று. பார்த்தீர்களா, கொடுக்கப்பட்டிருந்த அந்த 5 ஆண்டுகளை இவன் தனக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் மாற்றிக்கொண்டான். அந்த ராஜ்யத்தையும் அவன் நன்றாக ஆட்சி செய்திருக்கிறான். See, he very carefully utilized the 5 years that was given for him to rule the kingdom as well as to
build a kingdom for himself. We should be wise in everything we do. We should not be selfish, but we should be on the safer side always. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் சுயநலவாதிகளாய் இருக்கக்கூடாது. ஆனால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.